வணக்கம் மக்களே. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் வந்து எங்கிட்ட கனவு பலன் கேட்குறீங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு அந்த பலன்களை கூறுவது என்னுடைய கடமை என்று நினைக்கிறேன். நீங்கள் கனவுக்கு பலனை தெரிந்து கொள்ள நினைக்கும்போது ஒரு சில விஷயங்களை மனசில் வச்சுக்கோங்க. 1, விடியற்காலை 4 to 6 வார கனவுகள் அது உங்களை பாதிப்படைய வச்சுருக்கு. அதை திருப்பி திருப்பி ஞாபகத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த கனவுகளுக்கு பலன் காண முற்படுங்கள். நிறைய பேர் கேட்குறீங்க, கனவு பலன் கேட்குறீங்க. ஆனால் டைமை மென்ஷன் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. நானும் திருப்பி திருப்பி கனவு கொண்ட நேரம் என்ன, கனவு கொண்ட நேரம் என்னன்னு நானும் திருப்பி உங்களுக்கு கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 2வதாக கனவு கண்ட சூழ்நிலையை பற்றி கொஞ்சம் தெளிவாக விரிவாக சொல்லணும். அந்த கனவு கண்ட நேரத்தில் உங்கள் மனநிலை எப்படி இருந்தது, அங்கே பிரதானமான என்ன கலரை பார்த்தீங்க, பிரகாசமாக இருந்ததா, இருட்டாக இருந்ததா, எல்லாத்தையும் தெளிவாக சொன்னால் தான் உங்களுக்கு துல்லியமான கனவு பலன்களை கூற முடியும். 2வதாக சில கனவுகளை வந்து நம்ம கண்டு முடித்த உடனே நினைப்போம், இது நல்ல கனவாக இருக்குது. உதாரணத்துக்கு கட்டுக்கட்டாக பணத்தை அடுக்கி வைக்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா, பணத்தை பார்த்துட்டோம், கட்டுக்கட்டாக பார்க்குறோம், அப்போ நமக்கு பணம் வருமானம் வரும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஆனால் உண்மையில் இது நல்ல கனவு இல்லை. ஆனால் சில சமயம் நம்ம கெட்ட கனவு அப்படின்னு நினைக்கிறது நமக்கு நல்ல பலனை நேர் எதிர்மாறாக தரும். ஒரு நல்ல கனவை நீங்கள் அடுத்தவங்கள்ட்ட சொல்லாட்டா கூட ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஒரு கெட்ட கனவை நீங்கள் அடுத்தவர்களிடம் பகிர்ந்து கொள்வதன் மூலம் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் உங்களுக்கு கட்டாயமாக குறையும். நல்ல கனவு எது, கெட்ட கனவு எது எப்படின்னு தெரியாத பட்சத்தில் நீங்கள் எங்களை மாதிரி ஆட்கள்கிட்ட கேட்குறது தவறே இல்லை. ஆனால் கேட்கும்போது நேரத்தையும் சூழ்நிலையும் சரியாக சொல்லி கேளுங்க. உங்களுக்கு அப்போ ஓரளவு துல்லியமான பலன்களை எங்களால் சொல்ல முடியும். தொடர்ந்து உங்களோட சந்தேகங்களை கமெண்ட் பண்ணி கேளுங்க. பதிலளிக்க ஆவலாய் காத்திருக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.